கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 224ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. ஆமென். பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியின் நாள், ஓய்வு நாளை நாம் தேவனை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு அவர் தமது மன இரக்கத்தையும் உருக்கத்தையும் கிருபையும் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். இதை மிகுந்த கருத்தோடு விசுவாசித்து அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நான் இருப்பேன்னு சொல்றாரு. பகலிலே மேகஸ்தம்பம், அதாவது வெளிச்சத்திலும் இருளிலும். வெளிச்சம் என்பது நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள். இருள் என்பது நம்மை சாத்தான் சூழ்ந்து கொண்டு நமக்கு பல பாடுகளை தரும் பொழுது, அந்த இரவு இருண்ட நேரம், என்ன செய்வதென்று அறியாத அந்த சூழ்நிலையில கூட உங்களோட இருப்பேன்னு சொல்றாரு. இதை விட பாக்கியம் எதுவுமே கிடையாது. நாம் ஞானம் உள்ளவர்களாக அவரை பற்றி கொள்ளுவோம். நிச்சயமாக அவர் நமக்கு தயவு ஒத்தாசை செய்வார். அவர் சொன்னதை செய்கிறவர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பிரியமானவர்களே, மனுஷன் அநேக வசனங்களை வசனித்து விட்டு பின்பு போய்விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு இருப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார். கைவிடாத தேவன் நம்மை பாதுகாப்பார். விசுவாச அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொன்னபடியே பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமுமாய் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்கிறீரே அப்பா. நாங்கள் அக்னியிலே நடந்தாலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி பராமரித்து பாதுகாக்கிற தேவனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து எங்களை எல்லா சூழ்நிலையிலும் வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, உற்சாகமாய் தேவனுக்கு முன்பாக உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். கிரியையிலே உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். அதாவது எல்லா சூழ்நிலையும் தைரியமாய் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.